தம்பி யார் ரசிகர் நீ? தலைவர். தலைவரா? நீங்க வந்து இங்கே வரீங்க? என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து இத்தனை முறை எடுத்துகிட்டு 100 தடவைக்கு மேலே பார்த்தாலும் வந்து என்ன படம் வந்துருக்கீங்க? தளபதி. தளபதி பண்ணிருங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. வளர்த்துற அளவுக்கு வயசு இல்லை, இருந்தாலும் இன்னும் வள வருஷம் என் பையனே இதில் கூட்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். வெரி குட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்திய திரையுலகத்தின் முடிசூடா மன்னன், நம்ம தமிழகத்தின் இல்லை இந்தியாவின் ஒரே சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், 74வது பிறந்த நாள். அதாவது ரஜினிகாந்த் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு நடிப்பால் ஒரு எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மா மனிதன் தான் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கு இன்னைக்கு 74 பிறந்த நாள் விழா. கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து தலைவர் வந்து 50 வருஷம் ஆகுது. இந்த 50 வருஷத்தில் இன்றைக்கும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக நம்ம இந்திய திரையுலகத்தில் வந்துட்டுருக்காரு. அவரோட திரைப்படம் தளபதி. நான் திரையில் பார்த்த முதல் திரைப்படம் தளபதி. அந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, ரீரிலீஸ் பண்ணுறாங்க. 33 வருஷம் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படம் பார்க்க தான் நம்ம மறுபடி சாந்தி தேட்டர் எல்ஏ சினிமாவுக்கு வந்திருக்கோம். படம் வந்து இதோட 33 வருஷம் ஆகுது, இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வரைக்கும் தளபதி படம் மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா மன்னித்தன் சார் வந்து அப்போ எடுத்து போகிற ஸ்க்ரீன் பிளே, ஒவ்வொரு மியூசிக்கும் சரி, ஒவ்வொரு எடிட்டிங் சரி, ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, லவ்வு எல்லாமே கலந்த படம் தான் தளபதி. படம் வந்து மகாபாரத கதையை தவிர்த்து இருக்கும். இருந்தாலும் அந்த படத்தோட விஷுவல் வந்து இன்னை வரைக்கும் அடிச்சதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும் தளபதி படம். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது, அது பக்கம் தான் வந்துருக்குறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ போட்டுருக்காங்க இன்றைக்கி மட்டும். அதனால் கடவுள்லாம் வைக்கல, அதனால் கடவுள்லாம் எடுக்கலை. படம் பார்ப்போம். பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் வரலாம் நினைக்கிறேன். ஏன்னா மழை எங்கள் டெல்டா மாவட்டத்தில் பூரா மழை பெய்யுது, அதனால் கூட்டமும் அதிகமாக இல்லை. படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, தெரியும் எல்லாருக்கும் கதை. இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது விஷுவல், இந்த காலத்து தேட்டருக்கு ஏற்ற மாதிரி, டால்பி அட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். பார்ப்போம். படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. அப்புறண்ணே தலைவர் ரசிகர் தானே? ஆமாங்க சார். எத்தனை வருஷம் தலைவர் ரசிகராக இருக்கீங்க? சின்ன பிள்ளைலேருந்து. ஓகே, இன்றைக்கி தலைவர் பிறந்த நாள். தலைவருக்கு சொல்லுங்கள். தலைவருக்கு வாழ்த்துக்கள். தலைவருக்கு எத்தனாவது பிறந்த நாள் தெரியுமா? 74. 74 பிறந்த நாள். பையன் தம்பி யார் ரசிகர்? அவர் அவன்கிட்ட கேளுங்க. தம்பி யார் ரசிகர் நீ? தலைவர். தலைவரா? ரஜினி தெரியுமா? வயசு உங்களுக்கு எத்தனை? உங்களுக்கு வயசு 9. 9 வயசு. பையனுக்கு 9 வயசு ஆகுது. தலைவர் ரசிகராக இருக்காப்புல. இப்போ என்ன படம் வந்திருக்கீங்க? தளபதி. தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. டிவியில் வந்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. பார்க்க போகிறாரு பாருங்கள். நான் சின்ன வயசில் பார்த்த படம் தளபதி. இப்போ தம்பி வந்து இப்போ தான் ஸ்க்ரீன் பிளே பார்க்குறாரு. தலைவர் படத்தில் என்ன படம் பிடிக்கும் உங்களுக்கு? வேட்டையன் ரீசெண்டாக பார்த்தது. வேறு என்ன படம் பிடிக்கும்? ஜெயிலர். பழைய படம்லாம் முத்து படம் பார்த்துறீங்களா? முத்து படம் பிடிக்குமா? முத்து படத்தில் உள்ள பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும் எனக்கு? ஒருவன் பாட்டு பாடுறியா? எனக்கு தெரியாது. பாடு ஒரு வரி. சரி, தலைவருக்கு விஷ் பண்ணு. நீ பர்த்டேல ஹாப்பி பர்த்டே சொல்லு. தலைவர். ஓகே, ஹாப்பி பர்த்டே தலைவா. வளர்த்துற அளவுக்கு வயசு இல்லை, இருந்தாலும் இன்னும் வள வருஷம் என் பையனே இதில் கூட்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். வெரி குட். அப்படி தான் இருக்கணும். இது தளபதி படம் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? இல்லை, நான் சந்திரமுகி பார்த்தது, அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. தியேட்டர் ஃபஸ்ட் டைம் பார்த்தது நீங்கள் சந்திரமுகி? ஆமாம். ஓகே. தளபதி இப்போ டிவிலாம் பார்த்துருப்பீங்க? ஆமாம். ஓகே. நேரில் பார்த்தது. தளபதி இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க? ஆமாம். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்ததில்ல, இப்போ அப்படி பார்க்கணும், நல்லா இருக்கு. ஆமாம். எத்தனை ஸ்டார் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே அவர் தான், அதனால் அவர் வளர்த்து. கண்டிப்பாக சொல்லிட்டாரு. எத்தனை ஸ்டார் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான். ஓகே ப்ரோ, தலைவர்கிட்ட பிடிச்சது உங்களுக்கு? அவங்க உழைப்பு தான். ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க லைஃப் அளவுக்கு எந்திரி நடக்குமானே தெரில. இப்போ வரைக்கும் டாப்பு இப்போ இருக்கிற ஸ்டார்ஸில் சம்பளம் அதிகமாக அவர் இந்த ஜென்ரேஷனில் வாங்குறதுன்றது ரொம்ப ரேரு. அவங்களோட தொழிலில் என்ன இருந்தாலும் வயசு மரியாதையில் தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த தொழிலே அவர் ஸ்டாராக தான் இருக்கார், எண்ணத்துலேயும் ஸ்டாராக தான் இருக்கார். அதனால் அவர் இன்னுமே சூப்பர் ஸ்டார். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சிம்பிளிசிட்டிலாம் ஒரே ஆள். கண்டிப்பாக இந்தியாவிலே நம்ம ஆக்டர் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கு உதாரணம் நம்ம ரஜினிகாந்த் தலைவர். ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள், நன்றி. படம் பாருங்கள், அதுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். இங்கே நீங்கள் வந்து இங்கே வரீங்க? என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து இத்தனை முறை எடுத்துகிட்டு 100 தடவைக்கு மேலே பார்த்தாலும் அதை வந்து திரையில் வரும்போது அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு பல வேலைகள் இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம்
இந்த மாதிரி ஒரு நம்ம பெரிய தேட்டரில் அட்மாஸில் வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறது நான் அந்த ஒரு ஆசையில் வந்திருக்கேன். ஓகேண்ணா, கண்டிப்பாக தேங்க்ஸ்ண்ணே. நம்ம இளைஞர்களோட அண்ணனுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது தளபதி பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் தளபதி எப்போ பார்த்தீங்க தேட்டரில்? ஃபஸ்ட் டைம் தேட்டரில் தளபதி படம் எப்போ பார்த்தீங்க? சின்ன வயசில்? சூப்பர். 1991 நவம்பர் 5 ரிலீஸ் ஆன டேட்டு. ஆமாம். ஓகேண்ணா, எப்போ எது தேட்டர்ண்ணா பார்த்தது? இப்போ வந்து நான் வந்து தஞ்சாவூரில் பார்த்தேன். தஞ்சாவூரில் பார்த்தீங்க? வெரி குட், வெரி குட்ண்ணே. ஓகேண்ணே, இப்போ நான் தலைவருக்கு இன்றைக்கி 74 பிறந்த நாள் இல்லை, இப்போ தலைவருக்கு என்ன சொல்கிறீங்க? தலைவர் வந்து அவருடைய மனசுக்கு அவர் என்றைக்கும் நல்லா இருப்பார், அதுபோல் அவர் நல்லா இருக்கணும். ஓகேண்ணா, வெரி குட். தலைவர் என்ன வாழ்த்து சொல்லிட்டாரு. என் தளபதி தளபதி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதான் ஸ்டுடியோ, நான் அருண். தளபதி படம் பார்த்தாச்சு, படத்தை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ரிவ்யூ பார்க்கலாம், மக்கள் ரிவ்யூ சொல்லணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி டெல்டா மட்டும் பூரா சரியான மழை தெரியும் உங்களுக்கு. மழை பெஞ்சிட்டு தமிழ்நாடு பூரா. இன்றைக்கி மன்னாடில் சரியான மழை, ரிவ்யூ எடுக்க முடியவும் இல்லை. தேட்டர் விட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் தேட்டர் விட எடுக்க மாட்டாங்க. ஸோ மக்கள்லாம் போயிட்டாங்க. அப்புறம் மழை நதிக்கிட்டே போயிட்டாங்க, நம்மளும் அப்புறம் வந்துவிட்டோம். ஆனால் தலைவர் படத்துக்கு நம்ம ரிவ்யூ சொல்லிப்போம், எதுக்கு மற்ற ரிவ்யூலாம். அந்த தளபதி படத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் ரிவ்யூ சொல்லணும், அதுக்கு முன்னாடி தலைவர் பிறந்த நாள், அதுக்கு ஒரு விஷ் பண்ணிடுவோம் தலைவருக்கு. 74 வயசில் தமிழ் திரையுலகத்தில் இன்னமும் சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு இருக்கிற நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற நம்ம இந்திய திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. நம்ம அருண் ஸ்டுடியோ சார்பாக தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தலைவருக்கு 74 பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் இந்த திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டு நிறைய செஞ்சுருக்காரு. அதுக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்ம அருண் ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். 50 ஆண்டு நிறைய செஞ்சு 74 பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடி இன்றைக்கும் இந்தியாவிலே ஒரு பெரிய ஹீரோ, நம்பர் 1 ஹீரோவாகவே இருக்காருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்திய திரையுலகத்தில் இருக்கிற அனைத்து நடிகர்களுமே பார்த்து வியங்கக்கூடிய ஒரு நடிகர்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஏன்னா அவரை ஒரு ரசிகனாக வந்து தான் பல நடிகர்கள் பெரிய நடிகர்களாக இப்போ ஆகிட்டுருக்காங்க. அந்த விதத்தில் வந்து தலைவர் வந்து தி கிரேட்னே சொல்ல முடியும். தலைவர் தெரியாத அரசியல்வாதியே கிடையாது இந்தியாவில். அத்தனை பொலிட்டிஷனையும் தெரியும் அவருக்கு. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், உறுதி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவர் தெரியாத அரசியல்வாதி கிடையாது. இந்த நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவிய அரசியல் பொலிட்டிஷியன் எல்லாருமே தலைவர் தெரிஞ்சவங்க தான். அந்தளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இந்த 50 ஆண்டில் அவர் அவ்வளோ பேர் வாங்கியிருக்காரு. தலைவர் ரசிகர்கள் இங்கே மட்டும் இல்லை, ஜப்பானில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரசிகர்கள்னு. தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் முதலாக வந்து ஒருத்தர் ஹேசுதாஸ்னு ஒருத்தர். ஜப்பானில் அவ்வளோ ரசிகர்கள் இருக்குது அவருக்கு பட்டலாம். இது மாதிரி உலகம் பூரா வாழ்கிற தமிழ் ரசிகர்கள், உலகம் பூரா தமிழ் ரசிகர்கள் அனைவருமே இன்னமும் ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் தமிழ் படம் ரிலீஸ் ஆனாலே அது ரஜினி படமான கேட்டு தான் போவாங்க. சிட்டிஸாக இருக்கிறவங்க சரி, வெளிநாட்டில் வாழ்கிறவங்க சரி, தமிழ் நடிகர்கள் அனைவருமே அந்தளவுக்கு பேர் அவங்க நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பெங்களூரில் பிறந்து பெங்களூரில் கண்டக்டராக வேலை பார்த்து அங்கேருந்து சினிமா ஆர்வமாக ரயிலில் ஏறி வாங்கின டிக்கெட்டோட மிஸ் ஆகி செயலில் வந்து இறங்கி சினிமா இன்ஸ்டியூட்டில் படித்து ஃபஸ்ட்டு பாலசுந்தர் சார்ட்டை சேர்ந்து சினிமா இன்ஸ்டியூட்டில் படித்து நடிகராகி இப்போ அந்த 50 ஆண்டு நிறைவேற்றிருக்காருன்னா பெரிய விஷயம். அது சாதாரண ஒரு மனுஷனாக வந்து இவ்வளோ தூரம் இன்ன வரைக்கும் கொண்டாடுற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காருன்னா அது பெரிய விஷயம். அவர் முதல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது வந்து தளபதி படத்தை பற்றி பேசுவோம். தளபதி படம் பற்றி தெரியும் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு நான் திரையில் பார்த்த முதல் திரைப்படம்னா அது வந்து தளபதி படம் தான். எங்கள் அப்பா அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்த படம் தளபதி. முதல்ல நான் பார்த்த படம். நான் இப்போ யூகேஜி ஓடிக்கிட்டு இருந்தேன். வேதாரண்யத்தில் பார்த்தோம், என் பக்கத்து ஊரில். அப்பாவுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இங்கே வேதாரண்யத்தில் இருக்கிறப்ப அங்கே உள்ள தேட்டரில் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு போய் பார்த்த படம். திரைப்படம்னா என்ன, சினிமானா என்ன, அதில் நடிக்கிற நடிகர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து முதல்ல பார்த்தது நான் ரஜினி தலைவர் மட்டும் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த அந்த ப்ரௌன் ஷர்ட்டு, அந்த மடிச்சு விட்டு அழுக்கு சட்டையில், அந்த கழுத்தில் கயிறு, கருப்பு கயிறு, பரட்டை முடி, அட்டிஸ் முடி, பங்களாக தொங்கிக்கிட்டு அந்த ஸ்டைலோடு பார்த்து வியந்து போய் முதல் நம்ம கண்ணில் பட்ட ஒரு நடிகர்னு பார்த்து ரசிகனானது தான். இதே தான் நம்ம நிறைய அடியே சொல்லியிருப்பாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சாரும் தான் சொல்லியிருப்பார். டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜையும் ஃபஸ்ட் நான் பார்த்த படம் தளபதி தானே. அதே மாதிரி நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் சாரும் ஃபஸ்ட் நான் பார்த்த படம் தளபதி பார்த்து தான் ரசிகனான அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி மிகப்பெரிய டேரக்டர், ரசிகர், நடிகர்கள் எல்லாருமே தளபதி படம் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம ஜென்ரேஷனோட அவங்க பார்த்துருக்காங்கிறது ஒரு பெருமை தான். ஃபஸ்ட்டு பார்த்த படங்கிறது அது எனக்கும் ரொம்ப பெருமை. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் மறுபடியும் தலைவரோட 74 பிறந்தநாள் விழாவில் ரீரிலீஸ் பண்ணி இப்போ நான் ஒரு யூடியூப்பாக எடுத்துகிட்டு இருக்க தேட்டர்லேயே அந்த தளபதி படத்தை மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே, வந்தவங்க எல்லாருமே. பார்த்தவங்க சரி, பார்க்காதவங்களும் தேட்டரில் பார்க்காம டிவியில் பார்த்தோம் அவங்களும் சரி, படம் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருக்குது, தலைவரோட நடிப்பு சூப்பராக இருக்குது, அவர் இவ்வளோ எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வளர்த்து சொன்னாங்க. மற்றபடி இப்போ படத்தை பற்றி சொன்னோம்னா, தளபதிங்கிற ஒரு படம் வந்து நம்ம இந்திய சினிமாவை பெருமைப்பட வேண்டிய ஒரு படம். ஏன்னா படத்தோட கதை வந்து ஒரு மூலக்கதை வந்து இதோட ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லலாம். தளபதிங்கிற ஒரு படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. எல்லாத்தையுமே எல்லா எமோஷன்லையும் கலந்தது தான் அந்த படம். லவ்வு, தாய் பாசம் அண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது 3 தான். நட்புக்கும் உள்ள உதாரணமான படம், அதே சமயம் காதலுக்கும் ஒரு உதாரணமான படம். லவ் ஃபெயிலியருக்கு உள்ள ரொம்ப எமோஷனலாக இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தாய் பாசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய, இந்த 3 விஷயத்துக்கும் ஏற்ற படம் தான். அதான் ஃபீல் குட் மூவின்னு சொல்கிறேன். ரொம்ப எமோஷனலாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. அப்போ அருமையாக எடுத்துருப்பார் மணிரத்னம் சார். தலைவர் வச்சு ஒரு பெஸ்ட் மூவி கொடுத்ததுக்கு அவருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். நம்ம பார்த்து ஃபேன் ஆகிறதுக்கு காரணமே தலைவரை ஃபேன் ஆகிறதுக்கு காரணமே மணிரத்னம் சார் தான். அது மாதிரி படத்தை எடுத்து கொடுத்துருப்பாரு தளபதி. லைப்ரரியில் இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் தளபதி படம். நம்ம பார்க்க வேண்டியது அது மாதிரி பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய படம் தான் தளபதி. அந்த படத்தில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் நடித்தது பெரிய விஷயம். தலைவரோட ஆக்டிங் இதில் பார்த்தா சொல்ல வேண்டிய தேவையில்லை. பாட்டு, சாங்கு, சென்டிமெண்ட்டு, லவ்வு, ஆக்ஷனு, ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி பேசுகிறது, எமோஷ்னலு எல்லாத்தையும் பிச்சு உதறி இருப்பார் தலைவர். இதில் ஒரு சாதாரணமாக ஒரு ஊரில் இருக்கிற பையன்தான் அதில் ஸ்டைலு, எப்படி ஆக்ஷனு, ஒரு முகப்பாவனம், நடிப்பு அத்தனையும் கொடுத்து கொலை எடுத்துருப்பார் படத்தில். அதே மாதிரி நடிச்சு மம்முட்டி சாரும் சரி, வேறு லெவலில் நடிச்சிருப்பார். மம்முட்டி சாரோட நடிப்பு சொல்ல வேண்டாம். கேரளா நடிகருக்கு தமிழ் நடிகராகவே ஏற்றுக்கிட்ட படம்னா அது தளபதி படம் தான். மம்முட்டி சாருக்கு ஒரு இதுதான். மம்முட்டி சாருக்கும் தலைவருக்கும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நடிச்சிட்டு இருக்குன்னா அது தளபதி படம் தான் காரணம். அது மாதிரி நடித்த சோபனா மேடம், ஜெயசங்கர் சார், அரவிந்த் சாமி சார் அறிமுகம் தான். ஸ்ரீவித்யா மேடம் நிறைய பேர் படம் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த அண்ணாத்தை படத்தில் உள்ள பாட்டி கூட வயசானவங்கன்னு. ஆனால் முதல் படத்தில் தலைவரோட ஹீரோயினே வந்து யாருன்னா ஸ்ரீவித்யா மேடம் தான். அவங்க தான் இந்த படத்தில் அம்மா நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பொறுத்து முடிய பார்த்தாச்சு. நடிப்புங்கிறது இப்படிலாம் இருக்கலாம். இவங்க இது அம்மா அடிப்பாங்க, ஊரம் அடிப்பாங்க, தாத்தாவும் அடிப்பாங்க, பேத்தி அடிப்பாங்க. இப்போ வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்களாம், ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆத்தாக்கு வயசாகுது, தண்ணி வயசு தான் ஆகுது, ஆத்தாங்கிறாரு அப்படின்னு. ஆனால் அப்போவே ஒரு ஜோடியாகவும் அடித்தவங்களோட தான் அம்மாவும் அடிச்சிருப்பாங்க. இது மாதிரி லட்சுமி மேடம் நிறையா இருக்குது. சினிமாவில் எல்லாருமே அப்படி தான் அடிப்பாங்க. நடிப்புன்னு வந்துட்டு அதை பார்க்க முடியாது. நம்ம ரசிக்கிறதுக்காண்டி தான் எடுக்கிறாங்க படத்தை. அதில் வந்து ரூல்ஸ் பார்க்க வேண்டியதில்லை. சரி, படத்துக்கு வந்துடுவோம். அது மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் வந்து சோபனா மேடம், மம்முட்டி சார், நாகேஷ் சார், ஜெயசங்கர் சார், ஸ்ரீவித்யா மேடம், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறையா பட்டம்லாம் இருக்கா. சார்லி, அப்புறம் இந்த பாட்டி நடிக்கிறவங்க நிறைய பேர் ஒரு பட்டாளமே அந்த படத்தில் இருக்கும். எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டரை அப்படி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் படம். பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது, மன்னாடி சாந்தி தேட்டரில் ஓடிட்டு இருக்குது. போய் பாருங்கள். தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆகிருக்குது 250 தேட்டர்லேயும். பார்க்காதவங்க யூடியூப்லேயும் இந்த படம் இருக்குது. இருந்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் இன்னொன்று எனக்கு என்னென்னா, இன்றைக்கி நான் தேட்டரில் பார்த்தேன். அந்த படம் எப்படி இருக்குன்னா, பிரிண்ட் பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ 4K டிஜிட்டல் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா ஹெச்டியில் இருக்கும். நானும் பார்த்தேன். ஆனால் நான் எப்போ யூகேஜி படிக்கிறப்ப நான் பார்த்த அதே பிரிண்ட் மாதிரி தான் இப்போ தேட்டரை ஓட்டுனுச்சு. சவுண்ட்லாம் அப்போ உள்ளது இப்படி இருக்கும், அதே மாதிரி போட்டு பண்ணிட்டாங்க. அது ஏன் இப்படி பண்ணானது இல்லை. யூடியூப்லேயே அவ்வளோ கிளாரிட்டியாக பயங்கரமாக இருக்குது.
அது மட்டும் ஏன் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை அந்த அந்த ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் பழைய இதை போய் ஃபீல் பண்ணுங்கன்ட்டு இப்போ படத்தை விட்டாங்கன்னு தெரில. பிரிண்ட்டு மட்டும் அந்த பழைய பிரிண்டாகவே இருந்துச்சு. தளபதி படத்தோட பழைய பிரிண்ட்டு நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபிலிம் ரோலில் ஓட்டின பிரிண்ட் மாதிரியே இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாம் டக்குன்னு கட் பண்ணுறாங்க, டக்குன்னு எல்லாமே ஃபிலிம் ரோலில் கட் பண்ணி விட்டது மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டுக்கு ஏற்ற படம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். எல்லாரையும் பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி தான். படம் பற்றி சொல்ல வேண்டாம். நம்ம ரஜினி ரசிகர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அனைவருக்கும் தலைவர் பத்திரி ட்ரீட்டா தலைவர் படம் ரிலீஸாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தலைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அருண் சூரிய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். லவ் யூ தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா.